الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال نبينا أشرف الخلق محمد صلى الله عليه وسلم رب عشاء مدفوع بالباب لو أقسم على الله لأبرا أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனித ஜும்ஆவினுடைய அமல்களை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அமைந்திருக்கின்ற நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்களின் மீதும் நாம் நேசிக்கின்றவர்களின் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், துஆ செய்ய சொன்னார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், ரஜப மாசத்திலும் ஷஅபான் மாசத்திலும் நீ எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான். அருட்கொடைகளை அள்ளி வழங்கக்கூடிய, நரகத்திலிருந்து விடுதலை பெறச் செய்யக்கூடிய ரமலானுடைய மாதத்தை நீ எங்களை அடைய செய்வாயாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க, துஆ செய்யவும் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பகுதிகளிலே, குறிப்பாக நெல்லை மாவட்டம், குமரி மாவட்டத்திலே ரமலானை எதிர்நோக்குவதை விட கொடி ஊர்வலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. ரமலான் வருகிறது, அதிலே நம்முடைய பாவக்கரைகளை எல்லாம் கழுகி சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை விட, கொடிக்கட்டு வருகிறது, அதிலே நன்றாக ஆடி பாடி விளச வேண்டும் என்ற எண்ணம் இளைஞர்களுக்கு மத்தியிலே இன்று மேலோங்கி இருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. சில வருடங்களாக அமைதியாக நடந்து கொண்டிருந்த இந்த ஊர்வலங்கள் எல்லாம் இன்று ஆர்ப்பாட்டமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இறைநேசர்கள் என்று சொன்னால் யார் என்பதை இந்த சமூகம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இறைநேசர்களை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, இது மாதிரியான சடங்குகளை, சம்பிரதாயங்களை செய்யக்கூடியவர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, யதார்த்தத்தில் இறைநேசர்கள் என்றால் யார், அவர்களுக்குரிய தகுதி என்ன, அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்களுடைய பவர் என்ன, அவர்களை எப்படி பின்பற்ற வேண்டும் என்ற இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுப்பதற்கு மாற்றமாக நாம் அவர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் வேறொரு கூட்டம் இறை நேசர்களுடைய துஆ இருந்தால் போதும், வாரம் ஆற்றங்கரை பள்ளிக்கு போய் படுத்து எழுந்தால் போதும், நம்முடைய ஒரு வார காலத்திற்குண்டான எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, ஒரு வாரத்திற்குண்டான எல்லா அமல்களும் பதிவேட்டிலே பதியப்படுகிறது என்ற சிந்தனையை புகுத்திக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக இன்று இந்த சமூகம் எந்த அளவிற்கு மாறிவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே நீர் பார்க்கவில்லையா? அலம் தர, நபியே நீர் பார்க்கவில்லையா?
கைஃப ஃபஅல ரப்புக, உம்முடைய ரப்பு என்ன செய்தான் என்பதை, பிஅஸ்ஹாபில் ஃபீல், யானை படையை என்ன செய்தான் என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா என்று குர்ஆனில் யானை படையை பற்றி எச்சரிக்கின்ற பொழுது இன்று ஒரு சில யானை படைகள் மார்க்கத்தை அடித்துக் கொண்டிருக்கிறது. அவுலியாக்களின் பெயரால் வரக்கூடிய யானை படைகள், அன்று கஅபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி வந்த யானை படை, அல்லாஹு ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல், தின்று துப்பப்பட்ட வைக்கோலை போன்று அல்லாஹு அந்த யானை படையை பஸ்மமாக்கி விட்டான். அது முஷ்ரிக்குகள் கஅபாவை அழிக்க வந்தார்கள் யானையின் மீது ஏறிக்கொண்டு. யானை மிக பலம் வாய்ந்தது. எத்துணை குதிரை படைகளையும் வெல்லக்கூடிய ஆற்றலும் சக்தியும் யானை படைகளுக்கு இருக்கிறது என்ற கௌரவத்தோடு, அகங்காரத்தோடு, ஆணவத்தோடு கஅபத்துல்லாவை அழிக்க வந்த அந்த யானை படையை அல்லாஹு சின்ன குருவிகளை கொண்டு சின்ன பின்னப்படுத்திய சரித்திரத்தை குர்ஆனிலே சொல்கிறார். இன்றும் சில யானை படைகள் வந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல்களுக்கு அருகாமையிலேயே தர்காக்களை வைத்துக் கொண்டு அந்த தர்காக்களில் அடங்கி இருக்கக்கூடிய நல்லடியார்களோ இல்லையோ அவர்களின் பெயரால் யானையின் மீது ஊர்வலம் வந்து கொண்டு இன்று மார்க்கத்தை அழிப்பதற்கு சில யானை படைகள் முஸ்லிம்கள் என்ற பெயரிலே உருவாகி கொண்டிருக்கிறது. இதை ஆலிம்களும் ஜமாத்துக்களும் நிர்வாகிகளும் தௌஹீத்வாதிகளும் ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்களும் கைகட்டி நின்று வேடிக்கை பார்ப்பது, இந்த சமூகம் நம்மவர்களால் அழிக்கப்படுகின்ற பொழுது அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு முஸ்லிம் சமூகம் நட்டல் இல்லாத முதுகெலும்பு இல்லாத ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் மிகவும் கண்டிக்கிறார், மிக மிக கண்டிக்கிறார். இந்த சமூகம் நாம் திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சமூகம் தானாக மாறாத வரை இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் எழுதப்பட்ட வசனம் இதுதான். ஆரம்ப காலத்திலிருந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வசனம். இந்தியாவிலே பாராளுமன்றத்திலே ரிக்வேதம், சாமவேதம், யசூர்வேதம், அதர்வண வேதம், இன்ன பிற உபன்யாசங்கள், பைபிள் வாசகங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் இருந்து ஒரு வசனமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வசனம் தெரியுமா? இன்னல்லாஹ, நிச்சயமாக இறைவன், லா யுகய்யிரு மா பிகௌமின், எந்த ஒரு சமூகத்தையும் மாற்ற மாட்டான், எந்த ஒரு சமூகத்திற்கும் மாறுதலை ஏற்படுத்த மாட்டான். ஹத்தா யுகய்யிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்களாக அவர்களை மாற்றிக்கொள்ளாத வரையிலும், அவர்களாக அவர்களை மாற்றிக்கொள்ளாத வரையிலும் எந்த சமூகத்தையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். நம்ம இருந்துட்டு சொல்லக்கூடாது. என்ன செய்யறது, நடக்குது, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்படி சொல்லிக் கொண்டிருப்பதல்ல நம்முடைய வேலை. இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் சகோதரர்கள். அவங்கள்ட்ட போய் அடிக்கணும் பிடிக்கணும் அப்படிங்கறதல்ல, அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். ஒதுங்கி நின்று விமர்சிப்பதல்ல நம்முடைய நோக்கம், அவர்களுக்கு சொல்ல வேண்டும். குர்ஆன் அவுலியாக்களை பற்றி என்ன சொல்கிறது? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இவர்கள் செய்யக்கூடிய இந்த முட்டாள்தனமான, மடத்தனமான, தெம்மாடித்தனமான இன்னும் என்னென்ன மோசமான வார்த்தைகள் இருக்கிறதோ அத்துணை வார்த்தைகளையும் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த காரியங்களுக்கு இறை நேசர்களை நாம் விமர்சிக்க கூடாது. இன்னைக்கு அதான் நாம செஞ்சிட்டு இருக்கிறோம். இறை நேசர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். செய்யக்கூடியவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். இறைநேசர்கள் என்றால் யார்? அலா, அறிந்து கொள்ளுங்கள். இன்ன அவுலியா அல்லாஹி, சூரத்து தௌபாவினுடைய வசனம். நிச்சயமாக இறைநேசர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்தவித பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. இறைநேசர்கள் என்று சொன்னால் எதை பற்றியும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள், எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அல்லதீன, அவர்களுக்கு என்ன சிறப்பு தன்மை இருக்கும் என்று சொன்னால், ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே கடலோரத்திலே அடக்கம் செய்யப்பட்ட கூடிய எத்தனையோ ஜனாசாக்கள் அவர்கள் மூமின்களா இல்லையா என்றே நம்மவர்களுக்கு தெரியாது. கடல்ல இருந்து வந்துச்சு, மீனவர்கள்லாம் போய் தூக்குனாங்க, வரல. 2 சாய்மாறு போய் தூக்குனாங்க, வந்துருச்சு. நாம சொல்றது அப்ப முஸ்லிம், இதுதான் முஸ்லிமுக்கு அடையாளமா? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு, நிச்சயமாக அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், வகானு யத்தகூன், அவர்களுடைய உள்ளத்திலே இறையச்சம் நிரம்பி இருக்கும். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, அவர்களுக்கு உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சுப செய்தியாக அமைந்திருக்கும். நபியே, இவர்கள் இறைநேசர்கள். சரி, இறைநேசர்களை அடக்கியாச்சு. அப்புறம் அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன?
இறைநேசர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் அப்படிங்கறத கண்கூடாக பார்த்தாச்சு. இறைவனை இவர்கள் எவ்வளவு நேசித்தாலும், இறைவன் இவர்களை எவ்வளவு நேசித்தாலும் அவர்கள் மரணிக்கக்கூடியவர்களே. மரணத்திலிருந்து தப்புவதற்கு எந்த ஞானமும், எந்த முக்தியும், எந்த மாரிஃபத்தும், எந்த அறிவும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அவர்கள் மரணிக்கக்கூடியவர்கள். இப்ப மனிதர்கள் தான் அவர்கள். புனிதர்களாக இருக்கலாம், மனிதர்கள் தான். அடக்கியாச்சு. அடக்கி முடிச்சா அடுத்து நம்ம என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிமுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கார். அவர்களுக்கு வேண்டி துஆ செய்யும். அதுதான் நாம செய்ய வேண்டும். அடுத்து அவர்கள் அந்த நிலையை அடைவதற்கு என்ன முயற்சி செய்தார்கள், என்ன அமல்கள் செய்தார்கள், என்ன திக்ர் செய்தார்கள், என்ன அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றினார்கள், அதை நாம செய்யணும். அவர் அவுலியாவாக மாறுவதற்கு அவருடைய வாழ்க்கையில என்ன நல்ல அமல்களை செய்தார், எப்படி ஹலால் ஹராமை பேணி அந்த இறைநேசர் நடந்தார். அது பாபு ஹுசைன் அப்பாவாகட்டும், ஹயாத் அவுலியாவாகட்டும், அல்லது வேற ஏதாவது ஒரு அவுலியாவாகட்டும், அவர் வாழ்க்கையில என்ன செய்தார் அதை நாம செய்யணும். அவர் வாழ்ந்தது மாதிரி வாழணும். மூமினாக இருந்தால், இறையச்சம் உடையவர்களாக இருந்தால், அதை விட்டுட்டு இறந்த உடனே அவர் பாடி இருக்கக்கூடிய பாடல்களை, அவர் பாடி இருக்கக்கூடிய கவிதைகளை சுற்றி இருந்து படிப்பது ஒன்றும் இபாதத் அல்ல. குர்ஆனில் சொல்லப்படவில்லை சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரவில்லை சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்க்காலங்களில் எத்தனையோ கவிதைகள் படிக்கப்பட்டிருக்கிறது. ஹந்தக் போர்க்களத்திலே பாறைகளை உடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பசித்த சஹாபிகள் பசியின் வாட்டத்தை தீர்ப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டத்திலே சிரமப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து, சில சஹாபிகள் பசியினால் மயங்கி விடக்கூடிய சூழல் வருவதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதை படித்தார்கள். என்ன கவிதை? ஆறாறு கப்பால் அணு அணுவாய் வந்துலகில் அப்படின்னு படிக்கிறோமே, அந்த கவிதை அல்ல. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆகிரா ஃபக்ஃபீர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா. பாறைகளை உடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, பசியினால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சஹாபிகள் எங்கே மயங்கி விழுந்து விடுவார்களோ என்று அவர்களுக்கு ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டி, பலம் சேர்ப்பதற்காக வேண்டி கவிதையிலே மூழ்கி கொண்டிருந்த அந்த அரேபியர்களுக்கு மத்தியிலே உம்மி நபி, படிக்காத உம்மி நபி கவிதைகளாக படித்தார்கள். அல்லாஹும்ம எங்களின் இறைவா, லா ஐஷ இல்லா ஐஷல் ஆகிரா. வாழ்க்கை என்பது ஆகிரத்தினுடைய வாழ்க்கையே தவிர வேறில்லை. வாழ்க்கை என்பது ஆகிரத்தினுடைய வாழ்க்கையே தவிர வேறில்லை. ஃபக்ஃபீர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா. இதோ இங்கே சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து அவர்களுடைய மறுலோக வாழ்க்கையை சிறப்பிப்பாயாக. ரசூலுல்லாஹ் கவிதை படிக்கிறார்கள். ஒரு கூட்டம் அங்கே நிற்கிறது, வேறொரு கூட்டம் வேறொரு பகுதியிலே நிற்கிறது. உடனே அவர்கள் படிக்கிறார்கள், தல்லாஹி லௌலல்லாஹ மஹ்ததைனா வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா. மௌலூத் ஓதுறோம் இல்லையா? எப்படி? இந்த சைடுல அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாயி அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாயி. ஒரு கூட்டம். உடனே அடுத்த ஒரு கூட்டம் வேறொரு பைத்தை சொல்லுவான். இப்படி நாம எப்படி மௌலூத் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இது மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு கவிதையை படிக்கிறாங்க. உடனே அடுத்து நிற்கக்கூடிய சஹாபிகள் அவர்கள் சொல்கிறார்கள், தல்லாஹி லௌலல்லாஹ மஹ்ததைனா. அல்லாஹுவின் மீது சத்தியமாக அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை அளிக்கவில்லை என்றார், நேர்வழியை அளிக்கவில்லை என்றார். மஹ்ததைனா, எங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்களாக ஆகி இருக்க மாட்டோம், நாங்கள் இந்த நேர்வழியை பெற்றிருக்க மாட்டோம். இந்த நேர்வழி என்பது நாங்கள் தேடி பெற்றுக் கொண்டதல்ல, இறைவன் எங்களுக்கு வழங்கியது. வலா தஸத்தக்னா, நாங்கள் சதக்கா செய்திருக்க மாட்டோம். எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பொருளாதாரத்தை நாங்களே இன்பமோடு செலவு செய்து கொண்டிருப்போம், மற்றவர்களுக்கு வழங்கி இருக்க மாட்டோம். வலா ஸல்லைனா, நாங்கள் இந்த தொழுகையை நிறைவேற்றி இருக்க மாட்டோம். அடுத்து வேறொரு அடுத்தபடியாக நின்று படிக்கிறார்கள், நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகைனா அபதா. நாங்கள் முஹம்மதோடு பைஅத் செய்திருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். ஒரு காலத்திலும் எங்களின் உடல்கள் சின்ன பின்னமாக சிதறி போனாலும், எங்களுடைய உறுப்புகள் கண்டம் துண்டமாக வெட்டி எறியப்பட்டாலும், எங்களுடைய குடும்பங்கள் எங்களை ஏசி பேசினாலும், எங்களை இந்த மக்காவில் இருந்து துரத்தி அடித்தாலும், இன்னும் என்னென்ன தியாகங்கள் எங்களால் செய்ய முடியுமோ அத்துணை தியாகங்களையும் செய்தாலும் கூட ஒருபோதும் இந்த பையத்தில் இருந்து, இந்த ஒப்பந்தத்தில் இருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம்.
அலல் ஜிஹாதி மா பகீனா